அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். ராது நிறுவனத்தினுடைய தலைமை. ஆ நம்மளுடைய ராது நிறுவனம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு, அதன் பின்னாடி பலமுறை அ இழப்பீடுகள சந்திச்சு, தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தயாரிப்புகள நோக்கி நகர்ந்து வந்திருக்கோம். அந்த நகர்வுல தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளுடைய பதுமை மூலிகை அணையாடைய வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதா இருந்தது. ஆனா தேர்தல் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் அப்படிங்கிறதுனால, யாரையும் இடையூறு செய்ய வேண்டாம்னு சொல்லி, நம்ம இந்த அறிமுகத்த தள்ளி போடுவோம்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், மீண்டும் நம்ம இத பத்தி பேசுவோம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில பதுமை மூலிகை அணையாடை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். நாம முழுக்க முழுக்க இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்மளோட உற்பத்திய தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரோம். அந்த வகையில பருத்தி, வேம்பு, வேப்பிலை, வேப்பிலை பொடி செஞ்சு, துளசி பொடி செஞ்சு, கற்றாழைய உலர்த்தி பொடி செஞ்சு நம்ம இத உற்பத்தி செஞ்சிருக்கோம். இந்த மூலிகை அணையாடையில பார்த்தீங்கன்னாக்கா, அடிப்பகுதியில ஒரு அ அப்சர்வர் அதாவது அ பெண்களுக்கான மாதவிடாய் காலத்துல அந்த குருதி வந்து வெளியேறாம தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பான். அது வந்து பசை போன்ற தன்மை அடிப்பகுதியில அவங்களுடைய உள்ளாடையோடு பொருத்திக் கொள்வதற்கு தகுந்தது. அத நாங்க அடிப்பகுதியில வைக்கிறோம். மேல பருத்தி வைக்கிறோம். அதன் மேல் மூலிகை வைக்கிறோம். அதன் மேல் பருத்தி வச்சு, இத ஒரு பிரஸ் குடுத்து தச்சிர்றோம். இது 100 விழுக்காடு மக்களுடைய பயன்பாட்டுல இருக்கு இருக்கு. நல்ல ஒரு தரமான பொருளுங்கிற பேரை எடுத்திருக்கு. ஆமா, இத அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஓராண்டுகளாக இத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தோம். இப்ப இத பிராண்ட் பண்ணணும் அப்படின்ற இடம் வந்தபோது, இதுக்கு பேர் தேர்வு செய்யறதுக்கு முயற்சி செய்ததுல தான், நாம இந்த நிலத்த சார்ந்த ஒரு கலை, பரதக்கலை. ஆங்கிலேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய அ அணையாடைக்கு வந்து நாப்கினுக்கு வந்து விளம்பரப்படுத்தும்போது, இந்த சைக்கிள் ஓட்டுறவங்க, டென்னிஸ் விளையாடுறவங்க, ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறவங்க, பெண்கள வந்துட்டு காட்டுவாங்க. எங்க நிலத்தினுடைய ஒரு கலை, பரதக்கலை. எங்க நாட்டு பெண்கள் பரதக்கலையில் மிகச்சிறந்தவர்கள். அந்த கலையை போற்றும் விதமாகவும், எங்க மண்ணுடைய அடையாளமாகவும் இந்த நம்ம பதுமை மூலிகை அணையாடைக்கு வந்து அத நாங்க பொருத்தி இருக்கிறோம். நம்ம நிறுவனத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும். ஆ இது ராது. இத வந்து நாம மக்களுக்கு இன்னொரு புது முயற்சியில அறிமுகப்படுத்துறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழர் தயாரிப்பு. அதாவது மேட் இன் இண்டியா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் இதெல்லாம் சொல்லும்போது, நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து மேக் இன் இண்டியா தான். பொருளு மூலப்பொருள் யார்ட்ட இருந்தோ வாங்கிட்டு, இங்க வந்து அசெம்பிள் பண்ணுவாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உற்பத்தி, சொந்த உற்பத்தி. அ இது ஒரு தமிழர் தயாரிப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டு கொடி, மூவேந்தர்களுடைய கொடிய இது வந்து வரலாற்றுல நமக்காக மூவேந்தர்கள் கொடிய வந்து நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்குனது. அந்த கொடிய பயன்படுத்தி ஒரு பொருள் முதல்ல வருது. இதுல வந்து அடுத்த பகுதி நம்மளுடைய மூலப்பொருட்கள். பருத்தி, துளசி, வேம்பு, கற்றாழை. இதனுடைய குணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் இது எப்படி பயன்படுத்தணுங்கிற முறைய வந்து இதுல சொல்லியிருக்கோம். அடுத்தது இது வந்து நம்மளுடைய முகவரி, தொடர்பு எண், விலைப்பட்டியல் இந்த மாதிரி பகுதியை இதுல பிரகடனப்படுத்தியிருக்கோம். இதை வாங்கி பயன்படுத்துங்க முதல்ல. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்க, என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய அ பொருள வாங்கி மொத்தமா கொள்முதல் பண்ணி விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனத்தார்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது, இதையே கொண்டுட்டு போய் சேருங்க. உங்களுடைய பகுதி மூலியமா, WhatsApp மூலியமா, Facebook மூலியமா, Instagram மூலியமா, YouTube மூலியமா எடுத்து பேசுங்க. நம்ம இந்த மண்ணையும், இந்த மனிதனையும் மாசுபடுத்தாத, காற்றையும் மாசுபடுத்தாத, தண்ணி மாசுபடுத்தாத ஒரு பொருள உற்பத்தி செய்யணுங்கிற நோக்கத்துல தெளிவா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மூலிகை ஆடை முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பானது. அவர்களுடைய கர்ப்பப்பைய எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறத நம்ம வந்து சான்றிதழோட நம்ம இத உறுதிப்படுத்திட்டோம். எந்த விதமான பக்க விளைவும் தராதுங்கிறத மக்கள் பயன்பாட்டில இருந்து அத உறுதிப்படுத்திட்டோம். இதை இப்ப மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் இத வந்து ஒரு பொறுப்பா, கடமையா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம வீட்டு பெண்களுடைய பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. நீங்க விலைய பத்தி கொஞ்சம் சிந்திச்சு, ஆ ரசாயனம் கலந்த குழமை பிளாஸ்டிக் இருக்கக்கூடிய வேற்று நாட்டினுடைய உற்பத்தி பொருள வாங்கி குடுக்கறதுனால, உங்களுடைய மனைவி மக்களுக்கு, உங்களுடைய மகள்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஏற்படாது. உடனே ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படும். ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படும். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க இயற்கையான மூலப்பொருள் கொண்ட, தரமான பொருள் கொண்ட, பக்கவிளைவு ஏற்படுத்தாத பொருள் கொண்ட நம்ம பதுமைய நீங்க முதல்ல அறிமுகப்படுத்துங்க. அவங்க அத பயன்படுத்த வைங்க. இது ஒரு நாள்ல வந்து இந்த விலைவாசிய நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஒரு நாள்ல.
நான் அதிக அளவுல மூலப்பொருள உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கணும். குறிப்பாக பருத்தி மட்டும் தான் எனக்கு அதிக அளவுல தேவைப்படுது. அந்த பருத்தி அதுவும் பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் காட்டன் அது மட்டும் தான் தேவை. அந்த காட்டன் வந்து நான் வாங்கணும்னாக்கா, அதிக அளவுல எனக்கு வாடிக்கையாளர் இருந்தா, அதிக அளவுல நான் வந்து இறக்குமதி செய்ய முடியும். அந்த பருத்திய நான் அதிக அளவுல நான் கொள்முதல் செய்ய முடியும். அந்த பருத்திக்கு அதிக அளவுல கொள்முதல் செஞ்சா எனக்கு விலை கணிசமா குறையும். அது மூலியமா நான் உற்பத்திய அதிக அளவுல படுத்தும்போது, எனக்கு விற்பனை அதிகமாகும். அது மூலியமா விலைய இன்னும் குறைக்க முடியும். இப்ப நான் இந்த ஒரு ஒரு பேடுக்கு எனக்கு வந்து ரூ. 12 வரைக்கும் செலவாகுது. கணக்கிட்டு பார்க்கும்போது ரூ. 12 வரைக்கும் செலவாகுது. அந்த ரூ. 12 நான் வந்துட்டு உங்ககிட்ட குடுக்கும்போது ரூ. 13 வந்து சேரும். போக்குவரத்துல ஒரு 50 பைசா சேர்ந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேடு, ஒரு நாப்கினுக்கு. அப்போ நீங்க அத விக்கும்போது ரூ. 15க்கு தான் விக்க முடியும். வேற வழியே கிடையாது. இப்போதைய சூழல் இதுதான். இத நான் வெளிப்படைத்தன்மையா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம், நம்ம நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையானது. இது யாரும் ஒளிவு மறைவு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிக கொள்ள லாபம் சம்பாரிக்கணுங்கிறதுக்காக உற்பத்தி செய்யப்பட்டதில்ல. இந்த நிலத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் காக்கப்படணும். அவர்களுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைய குடுக்கணும். தரமான பொருள குடுக்கணும். நஞ்சில்லாத உணவு பொருள குடுக்கணும். கலப்படம் இல்லாத பொருள குடுக்கணுங்கிறதுல நம்ம தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில பதுமைய நீங்க பயன்படுத்தினீங்கனாக்கா, உங்களுக்கு எந்த விதமான பக்கவிளைவும் ஏற்படாது. உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கும் எந்த விதமான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது. அதுக்கான தீர்வாக தான் நம்ம இத அறிமுகப்படுத்துறோம். நீங்க வாங்கி பயன்படுத்துறது இல்லாம, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கொண்டு போய் சேருங்க. ஒரு தடவ இந்த இந்த உதவி எல்லாமே என்னவா மாறுது அப்டின்னாக்க, ஆ நீங்க ஒரு வருவாய் ஈட்ட முடியும். நீங்க ஒரு நல்ல பொருள 4 பேருக்கு வந்து பரிந்துரை செஞ்சதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு பெருமை, பேரு கிடைக்கும். அடுத்து அது மூலியமா இன்னும் 4 பேர் உங்கள தேடி வருவாங்க. நல்ல நம்பிக்கை சம்பாரிப்பீங்க. தரமான பொருள் நீங்க குடுக்குறதுக்கு, உங்களுடைய கடை, உங்களுடைய அடையாளம், உங்களுடைய முகவரி, உங்களுடைய கைபேசி எண் வந்து 4 பேருக்கு போய் சேரும். அது மூலியமா என்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருள், பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், மரச்செக்கு எண்ணெய், கருப்பட்டி, மரச்செக்கு எண்ணெய் வந்துட்டு இப்ப பெரும்பாலும் என்னால அனுப்ப முடியாது. ஏன்னா, பார்சல் நிறுவனம் சொல்ட்டாங்க. இந்த லிக்விட் பொருள்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத தவிர்த்து தேன் கூட நான் அனுப்பிடுறேன். எஸ்டி கொரியர் மூலியமா கிலோ கணக்குல அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் அ அதான் கருப்பட்டி, கரும்பு சர்க்கரை, ஊட்டச்சத்து மாவு, கடல் உப்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பாக குளியல் கட்டி சொல்ல மறந்துட்டேன். நம்ம குளியல் கட்டிய நான் அறிமுகப்படுத்துறேன். அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஒவ்வொரு பொருளும் நீங்க வாங்கி பயன்படுத்தும்போது, அதனுடைய தரத்த நீங்க உணர்வீங்க. உளவுபூர்வமா உணர்வீங்க. இது உண்மையாலுமே தரமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணி தான் 4 பேருக்கு நீங்க சொல்லுவீங்க. நீங்க ஒரு தடவ பயன்படுத்தி பாருங்க. 4 பேருக்கு உதவியா இருங்க. அ நாம வந்து மனிதர்கள் வந்து ஒரு சமூக விலங்கு. ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். இருந்தாகணும். வேற வழி இல்ல. யாரும் எனக்கு தேவையில்ல. நான் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே வாழவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒவ்வொரு நபரும் தேவை. அதனால இந்த இடத்துல என்னை நீங்க பயன்படுத்திக்கிட்டு, ரசாயனம் இல்லாத, பக்கவிளைவு ஏற்படாத நல்ல எதிர்ப்பாற்றல் கொண்ட நம்மளுடைய பதுமை மூலிகை அணையாடைய பயன்படுத்தி, உங்களுக்கு அடுத்த தலைமுறை பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு வழியா பயன்படுத்திங்க. என்னைய முழுமையா பயன்படுத்திங்க. நான் வந்து ஒரு தரமான பொருள குடுக்கணும்னு நம்பி இந்த களத்துல இறங்கி நிக்கிறேன். எனக்கு நீங்க வந்து நல்ல ஆதரவு குடுக்கணும் முதல்ல. என்னுடைய உற்பத்திய நீங்க அங்கீகரிக்கணும், ஏத்துக்கணும். நீங்க பயன்படுத்தும்போதே அந்த அங்கீகாரம் தானா வந்துரும். அதற்காக நான் வந்து விலைவாசிய கட்டுப்படுத்தணும்னாக்க உடனே பண்ண முடியாது. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு தருவீங்களோ, அந்த அளவுக்கு ஆதரவு பெருக பெருக என்னுடைய பொருளுடைய விலைய நான் வந்துட்டு கட்டுக்குள்ள நான் கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா, நான் தான் உற்பத்தியாளர். நான் உற்பத்தி பண்ணும்போது என் பொருளுக்கு எவ்வளோ விலை வைக்கணுங்கிறத நான் முடிவு செய்ய முடியும். வேற எவனோ ஒருத்தன் உற்பத்தி பண்றத நம்ம வாங்கி குடுக்கறது இல்ல. நமக்கான இலக்கு அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. அத நோக்கி பயணிக்கிறோம். அதுக்காக எவ்வளோ முயற்சி செய்யணுமோ, அவ்வளோ முயற்சி செய்றோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த உற்பத்தி பொருளுக்கு ஆதரவா இருந்து தான் எங்களுக்கு அடுத்து வளர்ச்சிக்கு உதவ முடியும். நீங்களும் இது மூலியமா வளர முடியும். உங்களுடைய வளர்ச்சி, உங்க வீட்டோட வளர்ச்சி, என்னுடைய வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி.